தாய் வீடு ஏப்ரல் 2026. ஒடுக்கு முறைகளுக்கு எதிரான 100 கோடி மக்களின் எழுச்சி. அன்பினாலான வாழ்தல் செய்வோம். எழுதியவர் சமதை பெண்ணிலைவாத நண்பிகள் சார்பில் கமலா வாசுகி. வாசிப்பவர் கமலவதனா சுந்தா. இந்த உலகில் 3இல் ஒரு பெண் அவளது வாழ்க்கை காலத்தில் வன்முறைக்குட்படுத்தப்படுகின்றார் என்ற 2012ஆம் ஆண்டின் ஐக்கிய நாடுகள் சபை அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தால் கிட்டத்தட்ட 100 கோடி பெண்கள் வன்முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். மிகவும் மோசமான இந்த நிலைக்கு எதிராக 100 கோடி பெண்கள் எழுச்சி கொள்வோம் என்ற கோஷத்துடனேயே ஈவ் என்ஸ்லர் என்ற அரங்காற்று கையாளரால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையானது உலகம் முழுவதும் உள்ள பெண்ணிலைவாத செயற்பாட்டாளர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 13வது வருடமாக இந்த வருடமும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கிட்டத்தட்ட 160 நாடுகளில் நிகழ்த்தப்படும் எழுச்சிகளானது வழக்கமான எழுச்சிகளின் வடிவங்களாக இல்லாது ஆக்கப்பூர்வமான வடிவங்களின் ஊடாக, கலைகளின் ஊடாக எழுச்சிகளாக அந்தந்த நாடுகளில் உள்ள செயற்பாட்டாளர்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இலங்கையிலும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அற்ற வாழ்தலை ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம் என்ற தொனி பொருளில் மட்டக்களப்பை மையமாக கொண்ட பெண்ணிலைவாத செயற்பாட்டாளர்களால் 2013ஆம் ஆண்டில் இருந்து தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக சமதை பெண்ணிலைவாத நண்பிகளும் 3வது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாட்டு குழுவினரும் இந்த எழுச்சிகளில் நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலும் உள்ள பல்லின பெண்களும் கலைஞர்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களுமாக நூற்றுக்கணக்கானவர்கள் இணைந்துள்ளனர். இந்த எழுச்சிகளின் விளைவாக வன்முறையற்ற வாழ்வுக்கான காண்பிய கலைஞர்கள், நீதிக்கான பெண்கள், பறை விரலி பெண்கள் ஆற்றுகை குழு என்ற குழுக்கள் உருவாகி தொடர்ந்து இயங்கி வருகின்றன. ஒருங்கிணைந்த 100 கோடி மக்களின் எழுச்சி 2026. கடந்த 2 வருடங்களாக புத்தளம் மற்றும் அனுராதபுரத்தில் நிகழ்த்தப்பட்ட இணைந்த எழுச்சிகள் போன்று 2026ஆம் ஆண்டிற்கான 100 கோடி மக்களின் இணைந்த எழுச்சியானது மட்டக்களப்பு பாலமீன்மடு லைட் ஹவுஸ் வாவிக்கரையில் 14/2/2026 மாலை 4 மணியில் இருந்து நடத்தப்பட்டது. சமதை பெண்ணிலைவாத நண்பிகள், 3வது கண் உள்ளூர் அறிவுத்திறன் செயற்பாடுகளுக்கான நண்பர்கள் மற்றும் வன்முறையற்ற வாழ்வுக்கான காண்பிய கலைஞர்கள் ஆகியோரின் இணைந்த ஒருங்கிணைப்பில் இலங்கையின் 10 மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த 20 பெண்கள் அமைப்புகள், சமூக மாற்ற செயற்பாட்டாளர்கள், பிரதேச மக்கள், இளைஞர், சிறுவர்களுடன் இந்த எழுச்சி நிகழ்ந்தது. இவ்வெழுச்சியில் அம்பாறை, மட்டக்களப்பு, நுவரேலியா, திருகோணமலை, அனுராதபுரம், புத்தளம், யாழ்ப்பாணம், மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் இருந்தும் மற்றும் வாவிக்கரைக்கு வந்த பொதுமக்களுமாக 700க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கு பற்றி இருந்தனர். இவ்வெழுச்சியானது மலையக சகோதரிகளுடன் உறுதுணையாய் சிந்தனைக்கும் பகுத்தறிவுக்குமான கல்வி, அன்பிலான வாழ்தல் செய்வோம், வன்முறையிலிருந்து ஏகாதிபத்தியத்தில் இருந்தும் விடுதலை பெறுவோம், பால்நிலை சமத்துவத்திற்கான ஆண்கள், உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிப்போம் எனும் தொனி பொருட்களில் மக்களை ஈடுபடுத்தி செயற்பாடுகள் மற்றும் செயல்வாதங்களுடன் அமர்ந்திருந்ததுடன் விடுதலைக்கான பாடல்கள், கவிதைகள், நாடகங்கள், கூத்து, பறையிசை ஆகிய கலை செயல்வாதங்களுடன் இடம்பெற்றிருந்தன. வன்முறையற்ற வாழ்வுக்கான காண்பிய கலைஞர்களின் கண்காட்சி. 100 கோடி மக்களின் எழுச்சிக்காக உருவாக்கப்பட்ட இந்த குழுவினரது 14வது கண்காட்சி இம்முறை மட்டக்களப்பில் உள்ள கூடம் மண்டபத்தில் 14ஆம் திகதியிலிருந்து 16ஆம் திகதி வரை புதிதாக இணைந்த இளம் ஓவியர்களை இணைத்த 11 கலைஞர்களது காட்சியாக நிகழ்த்தப்பட்டது. இதில் உள்ளூர் வளங்களின் சிறப்புகள், உள்ளூர் தெய்வங்களுக்கான சடங்குகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ள ஏற்றத்தாழ்வுகள், பல தேசிய கம்பெனிகளால் சுரண்டப்படும் இயற்கை வளம், பெண்களுக்கான எதிரான வன்முறைகள், வன்முறை மனப்பாங்குகளை உருவாக்கும் சினிமா, மரபுசார் உணவுகள்,
தொழில்கள் மற்றும் பழங்குடி மக்களின் இயற்கையோடு இணைந்த வாழ்வு மீதான சவால்கள், ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரலான நீதிக்கான பறை போன்ற தலைப்புகளில் காட்சிப்படுத்தல் இருந்தன. 100 கோடி மக்களின் எழுச்சி 2026 முன்னோடி நிகழ்வுகள். இந்த வருடம் எழுச்சிக்கான தயார்படுத்தலாகவும் முன்னோடி நிகழ்வுகளாகவும் பல நிகழ்வுகள் கடந்த வருட இறுதி பகுதியில் இருந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளன. புத்தளத்தையும் மட்டக்களப்பையும் மையமாக கொண்டு புதிதாக இணைந்த இளம் கலைஞர்களுக்கான கருத்தியல் பயிற்சி பட்டறைகள், இளம் ஆண்களுடனான பயில் அமர்வுகள், நுவரெலியா மாவட்டத்தின் அவ்வை சிறுவர்கள் இளையோர் குழுவுடனான பயில் அமர்வுகள் ஆகியவற்றுடன் ஒவ்வொரு வருட ஆரம்பத்திலும் முன்னெடுக்கப்படும் அன்பிலான வாழ்த்தல் செய்வோம், வன்முறைகள் அற்ற ஆண்டாக இவ்வருடம் அமைய வேண்டும் என்ற பாடல்கள் பரல் இசையிலுடனான புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கும் சிற்றூர் வலமும் தை 1ஆம் தேதி மட்டக்களப்பு நகரில் நிகழ்த்தப்பட்டது. மேலும் திருகோணமலை கடற்கரையில் 31/12/2025 அன்று பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கான சுயாதீன மையத்தின் ஏற்பாட்டில் சமத்துவமான நாட்டை கட்டி எழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் மகளிர் சங்கங்கள் இணைந்து பட்ட திருவிழா ஒன்று ஏற்பாடு செய்திருந்தன. மன்னாரில் 30/1/2026 அன்று மன்னார் மாதர் சங்க அபிவிருத்தி ஒன்றியத்தினால் சமூக மாற்ற செயற்பாட்டிலும் அரசியலிலும் ஈடுபடும் பெண்களுடன் ஒரு குரல் அல்ல, ஒரு இயக்கம், ஒரு பெண் அல்ல, 1 பில்லியன் பெண்களின் குரல் எனும் கலந்துரையாடலும் அடம்பன் ஆற்றல் நுண்கலை கல்லூரியினால் 4/2/2026 அன்று கலை சிந்தனை, அம்மாவுக்கு உதவுதல், தனக்கு உதவுதல், பிளாஸ்டிக் பாவனைகளை தவிர்த்தல், அன்பையும் இரக்கத்தையும் மற்றவர்களிடத்தில் பகிர்தல் எனும் தலைப்பில் சிறுவர்களுடனான ஓவிய செயற்பாடுகள் நிகழ்த்தப்பட்டது. அக்கரைப்பற்று தேனருவி மகளிர் நிலையத்தினால் 6/2/2026 அன்று பெண்களை கொண்டாடுவோம் எனும் தொனிப்பொருளில் கலந்துரையாடலும், அக்கரைப்பற்று பாதிப்புற்ற பெண்கள் அரங்கத்தினால் 10/2/2026 அன்று வன்முறை பெண்களின் உடலை முடக்க நினைக்கிறது, ஆனால் நடனம் அந்த உடலுக்கு சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. வன்முறைக்கு எதிரான போராட்டத்தை ஒரு கொண்டாட்டமாக, குறிப்பாக நடனம் மற்றும் கலை வழியாக வெளிப்படுத்துதல் நிகழ்வும் முல்லைத்தீவு முள்ளியவளை ஆளுமை பெண்கள் குழு, நிஷா அபிவிருத்தி நிலையம், யுகசக்தி பெண்கள் அமைப்பு, சூழல் மற்றும் சமூகத்தின் அபிவிருத்தியை வலுவூட்டும் நிறுவனங்கள் இணைந்து 9/2/2026 அன்று கலந்துரையாடலும் பதாகை தயாரித்தலும் நடத்தப்பட்டன. 100 கோடி மக்களின் எழுச்சி 14/2/2026. அவள் நிலம், அவள் உரிமை, மண்ணை பாதுகாப்போம், பெண்ணை கௌரவிப்போம் என்ற தலைப்பில் 14/2/2026 அன்று ஹட்டன் கொட்டகலை சமூக நலன்புரி மன்றத்தினால் ஓர் எழுச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் தோட்ட கிராம மாவட்டத்தில் உள்ள 15 பெண்கள் அமைப்புகள் மற்றும் சமூக அமைப்புகளின் உத்தியோகத்தர்கள், அரசாங்க WDO உத்தியோகத்தர்கள், முதியோர் அமைப்புகளின் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். மரபு உணவுகள், மரபு விளையாட்டுகளுடன் மலையக பெண்களின் நில உரிமையை கோரும் எழுச்சியாக இது அமைந்தது. எமக்காக, எமது சூழலுக்காக, எமது உறவுகளுக்காக எழுச்சி கொள்வோம் எனும் தலைப்பில் பண்டாரவளையில் உள்ள சிறுவர் இல்ல சிறுவர்களுடன் சித்திரம் வரைதல் ஊடான கலந்துரையாடல் ஒன்று 3வது கண் உள்ளூர் அறிவுத்துடன் செயற்பாட்டு நண்பர்கள் குழுவின் அங்கத்தவர்களால் நடத்தப்பட்டது. கட்டநாயக்காவில் உள்ள சுதந்திர வர்த்தக வலய பெண்களுடன் வேலை செய்யும் ஸ்டாண்ட்ஸ் அப் இயக்கம் 15/2/2026 அன்று எங்கள் உடல் எங்கள் உரிமை என்ற தொனிப்பொருளில் ஓர் எழுச்சியை நிகழ்த்தினர். நன்றி.